Hi, I'm Chandru. Welcome to Shanday. காலைல எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வர ரீல்ஸு, ஸ்டேட்டஸு, வாய்ஸ் மெசேஜ், ஃபோட்டோஸு, கால்ஸு ஆர் நேரில் இப்படி எல்லா வகையிலையும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்படி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, எவ்ரி திங் இஸ் ஆர்ட் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஆர்டிஸ்ட். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கண்ண மூடி திங்க் பண்ணி பாருங்கள். சைல்டுஹுட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ட்ராயிங் வரைஞ்சிங்க அப்படின்றத, அப்புறம் ரீசெண்ட் டேஸாக லாஸ்ட்டாக என்ன ட்ராயிங் பண்ணீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். அது ஈவன் ஒரு ஸ்டிக் ஃபிகராக கூட இருக்கலாம். பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷர்ட்க்கு இந்த கலர் பேண்ட் போடுறதா இருக்கட்டும், பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரீ கட்டலாம் அப்படின்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி டேய் மச்சான் அவன் போட்டிருக்க சட்டைக்கும் அவன் பேண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைடா, இவன் ப்ளவுஸ் நல்லா வாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் கலர் தியரியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ தாங்க கலர் தியரி. ஸோ இப்போ நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். இதில் நம்ம டீப் டைவ் அடித்து கற்றுக்கிட்டோன்னா பிகாசோ, டாவின்சி அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆயிடலாம். இதில் நான் டீப் டைவ் அடிச்சேன்னு சொல்ல முடியாது, பேசிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்போ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது எங்கேருந்து நான் எந்த ஸ்டேஜுக்கு இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கூல் டைமில் போகோவில் மேடுன்ற ஷோ போடுவாங்க. இந்த ஷோவை நான் மிஸ் பண்ணதே இல்லை. ஈவினிங்காக இருக்கட்டும் மார்னிங்காக இருக்கட்டும் 2 டைமே இந்த ஷோ போடுவாங்க. பட் மார்னிங் வந்து கிளம்பும்போது இந்த ஷோவை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். பட் நான் பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன். இந்த ஷோவில் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் பிக் பிக்சர்னு ஒரு லாஸ்ட் எபிசோடு ஒன்று, லாஸ்ட்டாக ஒரு போர்ஷன் வரும். நடுவில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கிராஃப்ட் சொல்லி தருவாங்க. அப்படி அவர் மாஸ்க் வச்சு ஒரு ட்ராயிங் சொல்லி கொடுத்தாரு. லெட்டர்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாஸ்க் வரைகிறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் 7th படிக்கும்போது 6th 7th டைமிங்கில் சொல்லி கொடுத்தாரு. அந்த டைமில் நான் ஒரு ட்ராயிங் மாஸ்க் வச்சு பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு விவேகம் படம் ரிலீஸ் ஆனப்போ சரி ஓகே இதே ஸ்டைலே நம்ம மறுபடியும் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என் நேம் வச்சு நான் ரைட் பண்ணேன். சந்துருன்னு எழுதி அந்த விவேகம் போஸ்டர் இருக்கும். ஸோ அந்த போஸ்டரை நான் ரைட் பண்ணேன். அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே எனக்கும் ஏன் நேம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன்னா அதே ட்ராயிங்கை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக பிகில் ரிலீஸிங் டைம் அப்போ தான் இந்த ஸ்டைலை நான் மறுபடியும் தொடறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டைல் நான் பண்ணும்போது முன்னாடி பண்ணியிருப்பேன், அதுக்கடுத்து பண்ணாமல் இருந்திருப்பேன். ஒரு டைம் கேப் இருக்கும். ஆனால் அது வந்து ரெகுலராக ஏதோ ஒரு வகையில் வேறு ஏதாவது ஒன்றுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருப்பேன், வேறு ட்ராயிங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா பிகில் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் எனக்கு விவேக் லிரிக்ஸ்னா அவரோட லிரிக்ஸ் வந்து பிடிக்கும். அப்போன்னும்போது ரோஷன் நானும் பேசிட்டு இருக்கும்போது ரோஷன் சொன்னாடி அவருக்கு ஏன்டா நீ இந்த ஸ்டைலில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்ல பண்ணலாம்ல, இப்போ நமக்கு பிடிச்ச பர்சனுக்கு ஏதாவது நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி யோசிச்சா நானும் ரோஷனும் பிளான் பண்ணிட்டு பிகில் அந்த மூவியில் வர எல்லா லிரிக்ஸும் வச்சு விவேக் அவரோட ஃபேஸ் போர்ட்ரேட் மொத்தமாக பண்ணதுமே அவர் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி, பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவங்க ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை அவராக இருக்கட்டும், அவர் நேரில் கூப்பிட்டு எங்களை விஷ் பண்ணார் அண்ட் என்கரேஜ் பண்ணார். அதெல்லாம் அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் மறக்கவே முடியாது, அவ்வளோ சந்தோஷமான மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியுது, சரி ஓகே எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நம்ம இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை ஒரு ஸ்டைல் ஆக்கும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். லெட்டர் ஆர்ட்டே போர்ட்ரேட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஒர்க் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க கண்டினியூஸாக, எங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க, பர்சனலாக கேட்க ஆரம்பித்தாங்க. நான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாருக்குமே ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ லெட்டர் ஒர்க் பண்ணதும் எல்லோரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த ஸ்டைலில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, பர்டிகுலர் அந்த ஸ்டைலில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் அதை அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறதை அப்படியே அந்த லெட்டர் ஒர்க்குக்கு மாற்றி பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒர்க் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களோட பர்சனலாக கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி லெட்டர் ஒர்க்கில் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, சரி ஓகே இதையே நம்ம கிஃப்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிஃப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க கேட்டு வரவங்களுக்கு கமிஷன் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். கமிஷன் ஒர்க்ஸ் மட்டுமே அரௌண்ட் 3000 to 4000 கமிஷன் ஒர்க்ஸ் கிட்ட பண்ணி முடிச்சிட்டேன் இப்போதைக்கு. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வருது, சரி ஓகே அதான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் பண்ணணும்னு சொல்லி யோசிப்போம்ல. அந்த மாதிரி திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ திருவள்ளுவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அவருக்கு கிஃப்ட் பண்ண முடியாது, ஜோக் இல்லையா, ஆனால் நம்ம ஒரு ஒர்க் பண்ணலாம், அது வந்து எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன், சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அப்போ தான் எனக்கு தோணுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2021 திருவள்ளுவருக்கு வந்து திருக்குறள் எல்லா 1330 குறளை வச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அது நான் மைண்டில் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது அந்த மாதிரி போகலை, ஃபெயிலியர் தான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வரல. ஏன்னா நான் ஒரு மண்டையில் வச்சுருக்க பிளான் வேறு, பட் நான் பண்ண பிளான் வேறு அப்படின்றனால செட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை நான் ட்ராப் பண்ணல.
ஓகே நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ரெகுலராக எப்பவும் போல கமிஷன் ஒர்க்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னே போயிட்டு இருக்கு. 2022 ஜனவரி மாதம் ஓகே கண்டிப்பாக அதை நம்ம கொஞ்சம் ரிலீஜியஸாக எடுத்து பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன். இந்த மாதிரி நான் பண்ணா இது பண்ணுங்கள், நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ மாரியும் அக்ஷயும் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது என்னோட ஒரு மாஸ்டர் பீஸ் ஒர்க்குன்னு சொல்லலாம். அப்படி பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணி முடித்தோடனே நியூஸ் சேனல்ஸ்லேருந்து வந்தாங்க, அவங்களாம் பார்த்து நிறைய பேருக்கு அந்த ஒர்க் போய் சேர்ந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் அரௌண்ட் 2 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. பட் அது அப்போ போல் 1 இயர் கழிச்சு தான் போச்சு. 2023 கேரளா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே நானும் என் ஃப்ரெண்ட் துளசியும் போனோம். அங்கே போனப்போ அவ்வளோ ஒர்க்ஸு பார்க்கும்போது செம்ம எப்படி சொல்ல பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டபக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க தான் அப்துல் கலாம் ஒர்க்கு. அப்துல் கலாமுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இப்படி பண்ணணும் அப்படின்றது மைண்டில் இல்லை. அங்கே போயிட்டு வந்தோடனே அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சம்திங் எங்கேயாவது ஒரு ஒர்க் பார்க்குறோம், ஒரு மியூசியம் போகிறோம், வெளியே போகிறோம், ஏதாவது ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பண்ணோம்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த கேரளா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் அந்த மியூசியம் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த அப்துல் கலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. வந்ததுமே அப்துல் கலாம் அவரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கு ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த புக்கை எடுத்து அப்படியே அந்த புக்கில் இருந்து அவருக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் புக் வச்சு அவருக்கு ஒரு ஒர்க் பண்ணி முடித்தேன். இப்போ அதே மாதிரி எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு புக் படிச்சுட்ருக்கேன். அந்த புக் படித்து முடித்ததும் கண்டிப்பாக அந்த ஆத்தருக்கு ஒரு ஒர்க் பண்ணுவேன். இது பண்ணதை விட இதிலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4000+ கமிஷன் ஒர்க்ஸ் கிட்டே எடுத்துட்டேன். 2 ஒரு நல்ல சூப்பரான ஒரு மாஸ்டர் பீஸ் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமேட்டு வெரைட்டி ஆஃப் ஒர்க்ஸ் கமிஷன் ஒர்க்ஸ்லேருந்து இல்லை அதுலேயே டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே பேசிக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன பேசிக்கான விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். ஸோ இதிலேருந்து நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அது ஜிம் சம்மந்தமாக இருக்கலாம், ஆர் ரீடிங் சம்மந்தமாக இருக்கலாம், ஆர் ட்ராயிங்லேயே வேறு ஏதாவது ஒரு புது ஸ்டைல், கேரக்டர் டிசைன், ஸ்டோரி போர்டு, அந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பேசிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பேசிக்ஸை எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிட்டே இருந்தால் பிரேக் இருக்கலாம், பட் அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபெயிலியர் இருக்கலாம், அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்க பேசிக்ஸை மட்டுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணும்போது அதிலே ப்ரோ லெவல் ஆயிடுவீங்க. நீங்கள் புது ஒரு விஷயம் அதில் புதுசாக பண்ணணுன்றதே இல்லை, அதுவே ரிப்பீட்டடாக பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், அதுலேருந்து அடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கேன் மேக் யுவர் ஓன் ஸ்டைல் லைக் திஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன பேசிக் தான். அது எப்போது 7th அவர் அந்த ஷோவில் சொல்லித்தர்ற அந்த ஒரு சின்ன விஷயம். அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயமே இது இப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ணுவேனா அப்படின்ற ஐடியாவே கிடையாது. பட் அங்கே ஸ்டார்ட் பண்ண அந்த சின்ன விஷயம், அதை நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணது, தென் அதுலேருந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன்ஸ் கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது, அந்த ஸ்டைல்ஸ் பற்றி அதை பற்றி பேசுகிறது, அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் எடுத்துக்கிறது, அவங்க ஒரு புது விஷயம் சொன்னால் ட்ரை பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணும்போது அதோட நெக்ஸ்ட் லெவல் இப்போ இருக்குது. இதோட அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தடுத்து ட்ரை பண்ணும்போது ஆர் வேறு யாராவது சொல்லும்போது அது கண்டிப்பாக அடுத்த லெவலில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பிடிச்ச விஷயத்தில் டீப் டைவ் அடித்து பார்த்தாலே நமக்கு என்ன ஏதுன்றது தெரியணும். டீப் டைவ் அடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்காக பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம பண்ணிடலாம், அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சி வச்சுருப்பீங்களா முன்னாடி உங்கள் லைஃப்பில், அந்த விஷயத்தை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஆர் சம்திங் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா அது கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. டேக் யுவர் பென்சில், ஜஸ்ட் ட்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சு அப்புறமேட்டு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.